கடக ராசி ஆகிய உங்களுக்கு இந்த 2026 எப்படியான பலன்கள்ங்கிறத கொஞ்சம் விலாவரியாக பார்ப்போம். நல்லா கவனிங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 12ஆம் பாவத்தில் இருக்கார். இந்த வருடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்துக்கு தான் வந்தார் குரு பகவான். அவர் அதிசாரமாக வந்தார், திரும்ப வக்கரம் பெற்று போயிட்டார், வக்கரத்தில் இருக்கார். இந்த வருடம் அதாவது மே மாதம் 26ஆம் தேதி உங்கள் ஜென்மஸ்தானத்துக்கு வராரு. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் மாதம் அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி உங்களுடைய 2ஆம் பாவத்துக்கு போயிடுறார். இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஒரு பக்கம், கடகராசிக்கு ஒரு பெரிய நிரந்தரமான ஒரு தீர்வு, பெரிய நல்ல முடிவு என்ன, நல்ல ஒரு காலங்கள் பிறக்கக்கூடிய ஒரு என்ன விஷயம் அப்படின்னா, இந்த வருடம் அஷ்டம சனி விலக போகுது. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைய போகுது. கடகராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு நான் பார்த்துட்டேன். நிறைய பேர் யாருக்கு நம்மளுக்கு தொடர்பு கொண்டாலும் வந்தாலும் சரி, நேரில் வந்தாலும் சரி, ஃபோனில் அழைச்சாலும் சரி, கடகராசிக்காரங்களுக்கு கடந்த 2 வருடமாக அதுக்கும் மேலே கூட சேர்த்தான் தொழில் ரீதியாக இருக்கட்டும் இல்லை வேலை ரீதியாக இருக்கட்டும் முன்னேற்றம் கிடையாது. பெரிய தடை. ரொம்ப 1-2 நபர்களுக்கு மட்டும்தான் கடகராசிக்காரங்களுக்கு வளர்ச்சி இருக்குது. மற்றபடி எல்லாருக்குமே பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் கிடையவே கிடையாது. அதே என்ன பொருளாதாரமோ அதே பொருளாதாரத்தை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் செலவுகள் அதிகரிச்சிருச்சு. ஆனால் என்ன ஆகிப்போச்சு, செலவு அதிகமாக இருக்குது, ஆனால் வருமானம் அதே வருமானம் தான் போயிட்டுருக்கு. அல்லது சிலருக்கு குறைவு கூட ஏற்பட்டிருக்கு, சிலருக்கு துறை ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு கடகராசிக்காரங்களுக்கு. சரி, இப்படிலாம் சொல்கிறீங்க, ஒரு நல்லதுதான் சிவாச்சாரியார், இந்த வருஷம் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த வருடம் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையப்போகுது. இந்த வருடம் உங்களுக்கு அஷ்டம சனி விலக போகுது. இது எல்லாமே நம்ம சொல்கிறதெல்லாம் வாக்கிய அடிப்படை சொல்லுவோம். வாக்கிய கணித பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு 2 விதம் இருக்குது. நம்ம சொல்கிறது எல்லாமே வாக்கிய முறைப்படியான பலன்கள். அதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல ஒரு விஷயத்தை கடகராசிக்காரங்க. அதனால் இப்போ அந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 இந்த வருடம் துவங்கி நடக்கக்கூடிய காலத்தில் முதல்ல ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட்னா சனிப்பெயர்ச்சி தான். அந்த சனிப்பெயர்ச்சி யாருக்கு சாதகமோ யாருக்கு என்னமோ அடுத்தது கடகராசிக்காரங்களுக்கு அமோக பலனை தரப்போகிறார். அதாவது நல்ல வடபாயசம் சாப்பாடு கிடைக்கிறது சந்தோஷம். 10 நாள் பட்னியாக கடந்தவனுக்கு வடபாயச சாப்பாடு கிடைக்கிறது அதை விட சந்தோஷம் இல்லைங்களா? அது மாதிரியான ஒரு பெரிய சந்தோஷம் கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா இப்போது சனி பகவான் உங்களுக்கு பெரிய தடையை கொடுத்து கொண்டிருந்தார். அந்த சனி பகவான் அவரே இப்போ தடையெல்லாம் உடைச்சி, அவர் கொடுத்த தடையை மட்டும் உடைக்க போகிறதில்ல, வேறு யார் மூலியமாக தடை இருந்தாலும் அதையும் சேர்த்து உடைச்சி உங்களுடைய வெற்றிக்கு முதுகெலும்பாக சனி பகவான் இருக்க போகிறார். அதான் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக அமையுது. கூடுதலாக இப்போது குரு வேற உங்கள் ஜென்மத்துக்கு வராரு. ஜென்மத்தில் குரு வந்தாலே வனவாசம் சொல்லுவாங்களே சுவாமிஜி, எப்படி அதை நாங்கள் எதிர்கொள்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கும் என்ன பண்ணணுங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக 5 மாதம் தான் உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கார். அதன் பிறகு மறுபடியும் அவர் உங்களுடைய 2ஆம் பாவத்துக்கு போயிடுறாரு. 2ஆம் பாவத்துக்கு அது அதிசாரமானாலும் அதில் வக்கரம் பெற்று அவர் திரும்பியும் உங்களுடைய ஸ்தானத்திற்கு வருவதற்குள்ளே இந்த வருடமே போய் அடுத்த 2027 கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாசி மாதம், அடுத்த வருஷம் மாசி மாதம் வாக்கில் தான் அவர் வரார். இந்த மாசி மகத்தப்போ அவர் சிம்மத்தில் இல்லாமல் கடகத்துக்கு வரார். 2028 தான் மாசி மகத்தை ஒட்டி அவர் அங்கே போகிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் இந்த வருடம் முழுவதுமே ஒரு 5 மாதம் மட்டும்தான் அவர் சரியில்லாமல் இருக்கார். அதனால் அந்த 5 மாதங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குரூஷியலான காலம், அதாவது கொஞ்சம் நடுவில் இருக்கக்கூடிய காலம். அதாவது 2026 5லேருந்து அதே மாதிரி 2026 மே மாதம் 20ஆம் தேதியிலேருந்து 2026 அக்டோபர் 20ஆம் தேதி வரை இந்த காலத்தில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது
உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணமாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய விருப்பு வெறுப்புக்காகவோ அல்லது உங்களுடைய இஷ்டத்திற்கோ அதை செலவு பண்ண முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக உங்களுடைய பொருள், உங்களுடைய காசு, ஆனால் நீங்கள் அனுபவிக்க முடியாது. அதற்கான சூழ்நிலையை உருவாக்கிடுவார். பொதுவாகவே கடகராசிக்காரங்க நல்லா புரிஞ்சுங்க, அவங்க நல்ல ஒரு கலை நயம் கொண்டவர்கள். கடகராசிக்காரங்க எதை செய்தாலும் அதில் கலை நயத்துடன் செய்ய வேண்டும். ஒன்று செய்யணும்னா அதை முறைப்படி செய்யணும், இல்லையா செய்யவே கூடாது. சாமியை கும்பிடணுமா, இப்படித்தான் கும்பிடணும், இந்த வச்சு தான் கும்பிடணும், இதன் பொருட்டு தான் கும்பிடணும், இந்த மாதிரி தான் செய்யணும், முதல்ல இந்த பூஜை செய்யணும், அடுத்தது இப்படி செய்யணும் இப்படின்னு அவங்கள ஒரு வழிமுறை, அவங்களுக்குன்னு ஒரு மனசில் உருவகத்தை வச்சிருப்பாங்க. அந்த உருவகத்தை மாற்றுவது அவங்களாலேயே முடியாது. அதை எப்படி அவங்க உருவகப்படுத்தி அதை செய்கிறாங்களோ அதையே அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அது பூஜையாக இருக்கலாம், அல்லது அவங்க செய்கிற வேலையாக இருக்கலாம், அல்லது அவங்க மனசுக்கு விரும்பிய நபராக இருக்கலாம், அவங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், அல்லது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி அதை கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கான பக்கியமாக அவங்க மாற்றிடுவாங்க. அது கடகராசிக்காரங்களுக்கே உண்டானதான ஒரு 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 பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். எதற்காக அப்படி கிடைக்குதுன்னா, அவங்களுக்கு மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரன் தான் அவங்களுக்கு ராசிநாதன். அதனால் அவங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பலம் பண்ணுவார். நீங்கள் உங்களுடைய கடகராசிக்காரங்க அவங்களுடைய ஜாதகத்தில் சந்திர பகவான் அப்படிங்கிறதுல எடுத்து அந்த கிரக பாதச்சாரம்னு போட்டிருப்பாங்க. அதில் இந்த பக்கத்தில் ராசி அம்சம் அதனுடைய நிலைகள்னு போட்டிருப்பாங்க. அதில் சந்திரனை பார்த்தீங்கன்னா ஆட்சி அப்படின்னு போட்டிருப்பாங்க. கடகராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே சந்திரன் ஆட்சி பலத்தில் இருப்பார். அதனால் என்ன ஒரு நன்மைன்னா, மனதிலே ஏற்படக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது கலை நயத்துடன் அற்புதமான முறையில் எக்ஸிக்யூட் பண்ணுவதில் அவங்க தான் கிட்டிக்காரங்களாக இருப்பாங்க கடகராசிக்காரங்க. அதே மாதிரி இந்த வருடம் அருமையான பல நல்ல விஷயங்களை அவங்க செய்ய போகிறாங்க. கடந்த பல வருடங்களாக ஏற்பட்டு கொண்டிருந்த தடைகள் எல்லாமே விலகப் போகுது. இல்லை, குரு பகவானுடைய அதிசாரம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வசந்த காலமாக அமையப் போகுதுங்க. கூடுதலாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானினுடைய பயிற்சி ஆகட்டும், ராகு பகவான் உங்களுடைய 7ஆம் பாவத்திற்கு வரார், கேது பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வராரு. கர்ம சாவல்யங்கள் ஏற்பட போகிறது. இதனால் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தெய்வ வழிபாடுகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ரொம்ப நாளாக திருமணம் விலகி போயிட்டுருக்கு, திருமணம் நடக்காமல் போகுதுங்க. எனக்கு கடகராசிங்க, ஆயில நட்சத்திரங்க, இந்த நட்சத்திரங்க எடுத்தாலே யாரும் வேணான்றாங்க, பூச நட்சத்திரங்க இல்லை புனர்பூசம் கடகராசியாக வேணான்னே சொல்லிடுறாங்க. எப்போதாங்க எனக்கு நல்ல ஒரு வரன் கிடச்சி எனக்கு வாழ்க்கை அமைஞ்சு நான் எப்போங்க எப்படிலாம் ஒரு செட்டில் ஆக போகிறேன் வாழ்க்கையிடன் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கல்யாணம் ஜாம்னு அமோகமான கெட்டி மேளங்கள் சடக்க பெரிய ஃபோட்டோ ஷூட்லாம் நடந்து அமோகமான ஒரு பெரிய மண்டபத்தை புக் பண்ணி நீங்கள் ஜாம்னு கல்யாணம் பண்ண போகிறீங்க. அப்படியான ஒரு யோக பலன் கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அமையுது. இந்த ராகுகேது பயிற்சி ஒரு சூப்பரான பலனை கடகராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்துது. இல்லை, முக்கியமாக கவனிச்சிங்க கடகராசிக்காரங்க, இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு விதமான ஒரு பௌர்ணமி தினத்திலும் பெண் தெய்வ வழிபாடை செய்யுங்க. பௌர்ணமி பக்கத்தில் இருக்கக்கூடிய அது மாரியம்மன் கோயில், காளியம்மன் கோயிலாக இருக்கலாம், அல்லது அம்பாள் பார்வதி அம்மன் கோயிலாக இருக்கலாம், அல்லது மகாலட்சுமியின் வம்சமாக இருக்கக்கூடிய தாயார் கோயில், எதுவோ அந்த கோயிலில் போய் அம்பாளுக்கு குங்குமத்தினால லலிதா சகஸ்ரநாமம் இல்லை ஏதோ ஒரு சகசரணம் அம்பாளுக்கு உண்டான இதை வெறும் அஷ்டோத்திரம் அல்லது ஏதோ ஒரு குங்கும அர்ச்சனை செய்து அம்பாளை வழிபாடு செய்யுங்க. நல்ல பலன் கிடைக்கும். இந்த வருடம் முக்கியமாக கடகராசிக்காரங்களுக்கு பல நாட்களாக ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகி அமோக வளர்ச்சிகள் பெறக்கூடிய வருடமாக அமையப்போகுது. சிவாய நமக. கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா, பலன்கள் பாருங்கள் 2 பகுதியாக சொல்லும். அதாவது 6ஆம் மாதம் வரைக்கும் ஒரு பலன், 6/2026 வரைக்கும் ஒரு பலன், அடுத்து 6/2026 12/2026 வரைக்கும் ஒரு பலன். ஆக 2 விதமாக பார்த்திங்கன்னா பலன் வரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு சனி பகவான் பார்த்திங்கன்னா பாக்கிய சனியாக இருக்கார். பாக்கிய சனியாக இருக்கவர் ஏதோ ஒரு விதத்தில் பாக்கியம், குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம், நிம்மதி, சந்தோஷம், கடல்லேருந்து விமோச்சனம், நோயிலேருந்து விமோச்சனம், பரவாயில்லடா மூச்சு விட்றண்டா இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்துவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
இது ஃபஸ்ட்டு ப்ளஸ். அதுக்கப்புறம் ராகு கேது அப்படின்போது ராகு 8ஆம் பாவம், அஷ்டமத்து ராகு. ஐயோ அஷ்டமத்து ராகு, எனக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்துருமே, வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வந்துருமே, மன ரீதியான குழப்பம் வந்துருமே, மொத்தமாக நான் கெட்டு போய் மூளையில் உட்காந்துருவேன். அப்போல்லாம் நம்ம கவலை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா குருனோட பார்வை இருக்குது, குரு சண்டால யோகம் இருக்குது. அப்போ அஷ்டமத்து ராகு பெரிய லெவலில் உங்களுக்கு கெடுக்க மாட்டான், ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, அஷ்டமத்து ராகு செய்யக்கூடிய நற்பலன்கள் அப்படின்றதும் இருக்குது. திடீர் தன பிராப்தி. நம்ம குடும்பத்தில் வாரிசு இல்லாதவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க சொத்து பத்து நம்மளுக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. இது குரு என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பார். இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? ஸோ அதனால் திடீர் தனப்பிராப்தினால மனசு வந்து ரொம்ப சந்தோஷம் அடையிறது, குதூகலம் அடையிறது, அதுவும் நடக்கும். அப்போ ராகுனால் வரக்கூடிய மைனஸை நீங்கள் பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ராகுனால் வரக்கூடிய ப்ளஸ்ஸை மட்டும் நீங்கள் யோசிங்க, இதுதான் சொல்லணும். அடுத்து கேது 2ஆம் பாவம், குடும்பஸ்தானத்தில் கேது, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது இருக்காரு அப்படின்போது நிறைய கடகராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு கரன்சிஸை கையாளக்கூடிய ஒரு பிராப்தம், கடல் தாண்டி நம்ம வந்து ஃபாரின் போகக்கூடிய ஒரு பிராப்தம், வெளிநாட்டில் இருக்கவங்க மூலியமாக வருமானம் வரக்கூடிய பிராப்தம், இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்நிய நாட்டு கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பியாண்ட் தட் இது வந்து ப்ளஸ். மைனஸ் என்ன? குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 பேரும் வந்து பார்த்திங்கன்னா தாமரை இலையில் தண்ணி மாதிரியே இருப்பாங்க. யாரும் யார் கூடயும் பெருசாக ஒட்டி உறவாடுறது, அந்த அந்யோன்யம், அந்த பாசம் பொங்கி வழியிறது அப்படின்றதுலாம் இருக்காது. இது ஒரு சின்ன மைனஸ். பியாண்ட் தட் அந்த ப்ளஸ்ஸும் உண்டு. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது. அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரயஸ்தானத்தில் குரு, அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்தில் குரு, மிதுனத்தில் குரு இருக்கார். அப்படின்னும் போது கடகராசி என்பர்கள் 6ஆம் மாதத்துக்குள்ளே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, ஒரு சொத்து பத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, கடைசி ஒரு 2 வீலர் வாங்குறது, ஒரு ஃபேமிலியில் ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுறது, திருமணம் பண்ணுறது, ஒரு சுப செலவு அப்படின்றது ஒன்று பண்ணுறது, கடைசி எதுவுமே இல்லையா ஒரு பர்த்டே பார்ட்டியாவது பண்ணுறது, இல்லை கெட் டுகெதர் ஃப்ரெண்ட்ஸ்க்காவது வைக்கிறது, இப்படி ஏதோ ஒரு சுப செலவு, ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் நடத்துறது. அதனால் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, நான் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இப்படின்ற ஒரு அமைப்பு உண்டுங்க. அப்போ இந்த 6ஆம் மாதம் வரைக்கும் கடகத்துக்கு மைனஸ் ஜாஸ்தியா ப்ளஸ் ஜாஸ்தியா அப்படின்னா ப்ளஸ் தான் ஜாஸ்தி, பெரிய லெவலில் மைனஸ் கிடையாது. என்ன கேது 2ஆம் பாவம், குடும்பத்தில் ஒரு அந்யோன்யமின்மை அப்படின்றது ஏற்படும், அதுவும் பெரிய லெவலில் மைனஸ் கிடையாது. சரி, இப்போ 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது? 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அதாவது 1/6/2026 நான் முன்னமே சொன்ன மாதிரி குரு பயிற்சியாகி மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு, அதாவது உங்கள் ராசியில் தான் வந்து உச்சம் பெற்று அமர்றார். கடகத்தில் குரு உச்சம் இல்லைங்களா? அப்போ குரு உச்சம் பெற்று அமர்றார். உச்சம் பெற்று அமர்றதுனால என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சுயஸ்தானத்தில் குரு டைரெக்டாக வந்து உட்கார்றார். அப்போ என்ன ஆகுது? உங்களுக்கு உங்களை பற்றின ஒரு எண்ணங்கள் இருக்குது பற்றியா? எனக்கு நான் கடகம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்னை பற்றின ஒரு சில குறைகள் இருக்கும். நான் வந்து பாருங்கள், என்னோடய கேரக்டர் இப்படி கொஞ்சம் மாற்றிக்கன்னா, நான் ரொம்ப வந்து அன்பாக இருக்கேன், ரொம்ப பாசமாக இருக்கேன், ரொம்ப உண்மையாக இருக்கேன். அந்த உண்மையாக இருக்கிறதுனால தான் நான் நிறைய ஏமாறுறேன். அப்போ என்னோடய விஷயத்தில் வந்து பாருங்கள், யார் என் மேலே பாசமாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் நான் பாசமாக இருக்கணும், யார் என்கிட்ட உண்மையாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு என்னை நான் மாற்றிக்கணும்னு விருப்பப்படுறேன். இந்த டைம் எக்ஸாக்ட் டைம் என்ன வந்து பாருங்கள், செல்ஃப் க்ரூமிங் அப்படிம்பாங்க. இது மனதளவுலையும் சரி, ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி, மாரலி, எக்கனாமிக்கலி என்னை நானே பக்குவப்படுத்தி கொள்வதற்கு குரு பகவான் முழுசும் ஹெல்ப் பண்ணுவார். எனக்கு கடவுள் மேலே அதீத நாட்டம் வருது, இறைவனோட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன், இறையாற்றலை உணரணும்னு நினைக்கிறேன், மனசாட்சியோடு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்படி ஏதோ ஒன்றத்தோடு நான் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஜீவ சமாதிகளுக்கு போய் வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறேன், சித்தர்களோடு வந்து பார்த்திங்கன்னா என்னோட எண்ணத்தை வந்து ஐக்கியமாகிக்க நினைக்கிறேன். இப்படி நிறைய நினைக்கிறீங்க அப்படின்னா நிறைய நடக்கும். உங்களுக்கே இதெல்லாம் நினைக்கணும்னு தோணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுயஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றதுனால வரக்கூடிய பலன். அதுக்கும் மேலே இந்த உச்சம் பெற்ற குருனோட பார்வை பதியிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா குருனோட விசேஷ பார்வை 5, 7, 9. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் லார்ட் ஆஃப் 6 and 9, ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியும் அவன் தான், பாக்கியஸ்தானாதிபதியும் அவன் தான். அவனோட பார்வை 5ஆம் பாவத்தில் விழுது. பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குருனோட பார்வை. எனக்கு பூர்வீகத்தில் நிறைய சொத்து பத்து இருக்குங்க, நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 15 வருஷம் ஆகுது, அதனால் எங்கள் சொத்து பற்றி எதுவுமே வரல, என்னை மொத்தமாக வீட்டை விட்டே ஒதுக்கிட்டாங்க. திருப்பி வீட்டோடு நீங்கள் இணையறதுக்கான பிராப்தம், சொத்து பத்து உங்களுக்கு வர்றதுக்கான பிராப்தம். எங்களுக்கு பூர்வீகத்தில் ஒரு வீடு இருக்குங்க, வியாபாரம் பண்ணால் என் கடன் எல்லாம் நல்லா அடைச்சிடலான்னு பார்க்குறேன், அந்த வீடு வியாபாரமே ஆக மாட்டேங்குதுங்க, நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப கம்மி ரேட்டு கேட்குறாங்க. இந்த காலகட்டம் அந்த வீடு வியாபாரமும் நல்ல ரேட்டுக்கே போகும். குழந்தை இல்லை அப்படின்னு ரொம்ப நாளாக வைத்தியம் பண்ணுறேங்க. நிறைய கடகராசி அன்பர்களுக்கு ஒரு குழந்தை பேர் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான பிராப்தம். எனக்கு குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, ஆனால் ஏன் அந்த குழந்தை பிறந்துச்சு நான் வருத்தப்படுறேன்.
அந்த அளவுக்கு பிள்ளைங்களுக்கு தேவையில்லாத சவகாசம், தேவையில்லாத சேர்க்கை, லவ்ன்ற மாதிரி ஒன்று போய் அந்த லவ் தான் நான் வந்து உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன் அப்படின்னு என் குடும்ப மானத்தை நடுத்தரில் கொண்டு போய் விடுறாங்க. அந்த பையனை விட்டு, அந்த பொண்ணை விட்டு என் பையனும் பொண்ணும் பிரிஞ்சுட்டா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேருக்கு அது நடக்கும். நீங்கள் எதுவும் பெருசாக செய்யணுன்றதில்ல, அவங்களே எப்படி உருகி உருகி லவ் பண்ணாங்களோ அந்த மாதிரி மொத்தமாக வெறுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் அமையும். ஸோ குரு வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதுக்கப்புறம் கலத்திர ஸ்தானத்தில் குருனோட பார்வை. நான் கடகுங்க, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பாருங்கள் எனக்கு பெரிய தலைவலி. எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் சுத்தமாக ஒத்தே வர்றதில்லை. நாங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து பாருங்கள் ஒரே வீட்டில் தனித்தனியாக இருக்கோம். எங்களுக்கு குடுமியடி சண்டை தான். அந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாலும் அதில் ஒரு காம்ப்ரமைஸ், 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க. அட குழந்தை மூஞ்ச பாருப்பா, அட பிள்ளைங்க மூஞ்ச பாருங்க, 2 பேரும் விட்டு கொடுத்து போங்க அப்படின்ற மாதிரி ஒரு சமாதானம் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, இந்த 2வது திருமணத்துக்காக பார்த்துட்ருக்கோம். நிறைய பேருக்கு கூடி வரும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், பெரிய குடுமியடி சண்டையாக இருக்கா, அவள் கூட நான் ஏன் ரிலேஷன்ஷிப் வச்சேன்னு யோசிக்கிறேன். அதில் ஒரு சமாதானம். புதுசாக ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு விருப்பப்படுறேன். நிறைய பேருக்கு புது ரிலேஷன்ஷிப், ரொம்ப இளம் வயசு கடகராசி என்பவர்களுக்கு புதுசாக லவ் வர்றது, லைஃப்பில் ஒரு பார்ட்னர் வர்றது, ஆப்போசிட் ஜெண்டர்னோட அட்ராக்ஷன். அந்த அட்ராக்ஷன் அப்படின்றது வெறும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் மட்டும் இல்லை, மனதளவில் அவங்க சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் பாக்கியஸ்தானத்தில் குருனோட பார்வை. பாக்கியஸ்தானத்தில் குருனோட பார்வை அப்படின்னும் போதுங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒன்று ஆசைப்பட்டேன். என்ன ஆசைப்பட்டேன்? என் குழந்தைங்க, அது எதுவானா இருக்கலாம், நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் குழந்தை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி படிக்கணும், நல்லபடியாக நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிடணும், என் பேச்சை கேட்கணும். இந்த மாதிரி எனக்கு பல ஆசை இருந்துச்சுங்க. இந்த மாதிரி பல ஆசை. நான் வந்து பாருங்கள் வைரத்தோடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் லக்கு என்ஹான்ஸ் ஆகாதான்னு ஆசைப்பட்டேன். நான் வந்து பாருங்கள் ஒரு பென்ஷனுக்காக ரொம்ப நாளாக வந்து நடந்துகிட்டே இருக்காது, எனக்கு சேங்ஷன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி ஏதோ ஒன்று ரொம்ப நாள் என்னோட ஒரு டிசையர் அப்படின்னா அந்த டிசையர் அதுதான், அது கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது கிடச்சிச்சின்னா நான் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில்டாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். இது பாக்கியஸ்தானத்தில் குருனோட பார்வை இருக்கிறதுனால. ஆக கடகம் எங்களுக்கு இந்த 2026 நான் முதல்ல சொன்னதுலேயும் ப்ளஸ்ஸு ஜாஸ்தி தான். இந்த பிற்பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஜாஸ்தியாக எனக்கு மைனஸ் ஜாஸ்தியா அப்படின்னு கேட்டால் பிற்பகுதி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. அதுக்கும் மேலே இந்த உச்ச குருனோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா பாக்கிய சனி மேலே படியுது. சனி மேலே படியுது. சனி உங்களுக்கு பாக்கிய சனியாக இருக்கார். அப்போ அவரே உங்களுக்கு அதிர்ஷ்டம், குட் லக்கு, ஃபார்ச்சூன் எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு. அதுக்கும் மேலே குருனோட உச்ச பார்வையும் பதியிருந்தால அவர் இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக, இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி அவரோட பவரை கொடுப்பாரு, அவரோட பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஆக நம்மளுக்கு 2027 முடியவே நல்லா இருக்குது. அப்போ இந்த 2026 எக்ஸலண்ட்டாக இருக்குது ஆஃப்டர் 6th month அப்படின்னு சொல்லலாம். பிஃபோர் 6 months நல்லா தான் இருக்குது. இந்த பிற்பகுதி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, பிளான் பண்ணி பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். ஆக இந்த 2026 எக்ஸலண்ட்டாக இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. திரும்பி ஒரு முறை சொல்கிறேன், வாழ்த்துக்கள்.